சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமான பிரெயின் ரிலேட்டட் இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் யூடியூப் வீடியோஸில் ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மொபிசான் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி விட்டுருக்கேன். அது கரெக்டாக ஆடியோ எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அப்படியே ஷேர் பண்ணிடுவோம். இல்லாட்டி கினிமாஸ்டரில் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம். பிரெயினில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிச்சது வந்து ஹைப்போதலமஸ், கீழே இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆக்சானில் வந்து நர்வ் எண்டிங்கில் வந்து அந்த சிக்னல்ஸ்லாம் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது டீட்டெயில்ஸ் சம்மந்தமான வீடியோ ஃபோட்டோ கேப்சர். இது பீச் கலர் வந்து செரிப்ரம், ஸ்கை ப்ளூ வந்து செரிபெல்லம், லாவெண்டர் லைலாக் கலர் வந்து பிரெயின் ஸ்டெம், ஆக்வா கிரீன் கலர் வந்து டைன்செஃபலான். அதுதான் மெயினாக வந்து ஹைப்போதலமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே ஹைப்போதலமஸ் கீழே வந்து பீன்ஸ் ஷேப்பில் இருக்கிறது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இது வந்து ஆக்சானோட ஸ்ட்ரக்சர். நியூரானில் வந்து நர்வ்ஸில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் முக்கியமான நர்வ் சிக்னல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கண்டக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். ப்ளூ வந்து செல் நியூக்ளியஸ், செல் அந்த ஆக்சானோட நியூக்ளியஸ் சோமா அப்படின்னு சொல்கிறாங்க. செல் பாடி அதோட டென்ட்ரிட்ஸ்ன்றது வந்து அதோட பிரிவுகள், டெப்ரிவேஷன் அந்த மாதிரி அதை சொல்கிறாங்க. மைலின் ஷீத்து ஆக்சானை கவர் ஆகிருக்க கோட்டிங் வந்து மைலின் ஷீத்து. அங்கே இடையில கேப், மைலின் ஷீத்து கடையில் சின்ன சின்ன கேப்போடு இருக்குது. ஆக்சான் வந்து டெர்மினல் எண்டிங் சினாப்டிக் நாப் கீழே பேஸ். இதை பற்றி டீட்டெயிலெலாம் இனிமேல் ரெஃபர் பண்ணி டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். ஒரு ஆக்சான்லேருந்து இன்னொரு ஆக்சானுக்கு வந்து எப்படி வந்து நர்வ் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு, மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் வந்து மேஜர் ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பிரெயினோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் லாஸ்ட் ஃபைனல். நாங்கள் வந்து வீடியோ நோட்ஸ் எடுத்து வச்சுருக்க வெப்சைட்டில் வந்து ஆர்ட்ரி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டில் வருது. பிரெயின் சர்க்குலேஷன் சம்மந்தமானது வந்து லாஸ்ட்டு வரும், கடைசி வீடியோ. இதை வந்து பிளாக்ஸ் பிரெயின்லேயோ ஹார்ட்லேயோ பிளாக்ஸ் வரக்கூடாது. வந்துச்சுன்னா வந்து அது அந்த ஆர்ட்ரியில் இருக்க பிளாக் வந்து அந்த ஆர்ட்ரி சப்ளை பண்ணுற இடத்துல எல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாமல் அங்கே இருக்க மசில் டிஷ்யூஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாமல் அதோட பேசிக் வேலை என்னவோ அது பார்க்காம ஸ்டாப் ஆயிரும். ஹார்ட்டில் வந்து அந்த இடம் வந்து பெயின் கொடுத்து ஹார்ட் பெயினோடு இருக்கும். இங்கே வந்து பிரெயினில் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா, ஏதாவது கிளாட்டு போய் பிளட்டில் கிளாட்டு போய் ஸ்ட்ரோக் மாதிரி ஹெமிஸ்பியர், ஆஃப் ஹெமிஸ்பியரோ ஃபுல் ஹெமிஸ்பியரோ வந்து ஃபுல் பிரெயினும் வந்து எந்த இடத்துல வந்து ஆர்ட்ரியில் வந்து பிளாக் இருக்குங்கிறத பொறுத்து அஃபெக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வரும்.
அப்போ வந்து அந்த அந்த இடத்த எந்த இடங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அந்தந்த சிக்னல்ஸ் அந்தந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபேஷியல் மசில்ஸ் மட்டும் இல்லாட்டி அப்பர் லிம் மட்டும் இல்லாட்டி லோவர் லிம் மட்டும் அந்த மாதிரி. செரிபெல்லம் வந்து கோஆர்டினேஷன் நினைக்கிறேன். கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டாக ஏதோ ஒரு வேலையும் பார்க்குறதுக்கு வந்து செரிபெல்லம் ரொம்ப முக்கியம். பிங்க் கலர் ஃப்ரான்டல் லோபு, எல்லோ கலர் பேரட்டல் லோப், ப்ளூ கலர் வந்து ஆக்சிபிட்டல் லோப், கிரே கலர் செரிபெல்லம், ஸ்பைனல் கார்டு பேஸில் இருக்குது. டெம்பரல் லோப் க்ரீன் கலர். எல்லோ செரிப்ரம், ப்ளூ செரிபெல்லம், ஆரஞ்சு பிரெயின் ஸ்டெம். பிரெயினில் வந்து கிரே மேட்டர் வந்து அவுட்டர் லேயராக இருக்குது. கட் செக்ஷனில் பார்க்கும்போது தெரியும். பிரெயினோட கவரிங்ஸ் அவுட்டர் லேயர் வந்து கிரே கலர். இன்னர் மசில்ஸ் ஃபுல்லாக இன்னர் டிஷ்யூஸ் ஃபுல்லாமே ஒயிட் கலரில் வரும். அது ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆப்போசிட்டாக ஸ்பைனல் கார்டில் வந்து சென்டரில் வந்து கிரேயும் அவுட்டர் போர்ஷன் எல்லாமே வந்து ஒயிட்லேயும் இருக்கும். அதான் ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்னு போட்டிருக்காங்க. ரெண்டு மாற்றி இருக்கும். பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் மாறி வரும். கிரே மேட்டர்லாம் சுருக்கமாக இருக்கிறதுனால அதோட சுருக்கங்கள் இருக்கிற இடம்லாம் ஏரியா வந்து நிறையா கவர் ஆகும். சுருக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏரியா கம்மியாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா, பிரெயினோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, அது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் ரோல் வந்து பிரெயினோடது வந்து கிரே மேட்டர். அதில் தான் நர்வ்ஸ் நியூரான்ஸ் எல்லாம் மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. இது வந்து ஸ்பைனல் கார்டோட ஸ்பைனல் கார்டு எங்கே இருக்குன்னா வெர்டிப்ராவோட சென்டரில் வெர்டிப்ரா வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸ்பைனல் கார்டை சுற்றி வந்து வெர்டிப்ரா வந்து ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும். அந்த வெர்டிப்ரல் போனோட ஸ்ட்ராங் பொறுத்து தான் ஸ்பைனல் கார்டு வந்து பாதுகாப்பாக இருக்குது. ஸ்கல் போனும் பிரெயினை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குது. ஸ்கல் போனில் வந்து மூமெண்ட் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அது பாதுகாப்பாக பிரெயின் வந்து அதோட ஒர்க்கை பண்ண முடியும். ஏதாவது ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸான ஆக்ஷன்னால் ஸ்கல் உடையும் போது பிரெயினில் வந்து கிளாட் வந்துடும். அப்புறம் கோமா ஸ்டேஜ் வந்துடும். இது வந்து பிரெயினோட லேயர், அவுட்டர் கவர் லேயர் என்னென்னு சொல்கிறாங்க. மேலே வந்து ஸ்கல் போன் இருக்குது. தலையில் வந்து மேலே வந்து ஹேருக்கு அடியில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கல் போன், அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடியில் வந்து இந்த கிரே மேட்டர் வந்து டியூரா மேட்டர். அதுக்கு அடுத்தது வந்து அரக்னாய்டு மேட்டர். அதுக்கு இன்சைடில் வந்து பயா மேட்டர். அதுக்கு இன்சைடில் வந்து ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர், அப்படி ரெண்டு இருக்குது. ஒயிட் மேட்டருக்கு மேலே வந்து கிரே மேட்டர் இருக்கும். இது வந்து லேயர் ஆஃப் த பிரெயின். லோப்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் வந்து செரிபெல்லம் வந்து க்ரீன், ஸ்கை ப்ளூ வந்து செரிப்ரம், பிரெயின் ஸ்டெம் வந்து எல்லோ கலர். இது இந்த இமேஜில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. மெயினாக வந்து வெர்டிப்ரல் லெவலில் இருக்க பெரிஃபரல் நர்வ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அது பெரிஃபரல் நர்வ்ஸ் தவிர மித்த இம்பார்ட்டன்ட் விசரல் ஆர்கான்ஸு
இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்குரிய நர்வ் சப்ளை கொடுக்குற டீட்டெயிலை மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸ்டொமக்குக்கு பெருகுடல் சிறுகுடல் இதுக்கெலாம் வந்து எங்கேருந்து நர்வ் சப்ளை வருது. 7th cranial nerve, cervical nerve 7 லாஸ்ட் இருக்க cervical nerve, ஃபஸ்ட்டு இருக்க cervical nerve வந்து அங்கே ஐஸ்க்கு போகுது. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நோஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இயர், அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே ஆர்டர் வரிசையாக வந்து கழுத்தில் இருக்க நரம்புகள் வந்து வருது. ஹார்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டொமக்குக்கு, அதுக்கப்புறம் பெருங்குடல் சிறுகுடல், அதுக்கு எல்லாத்துக்கும் போனதுக்கப்புறமா கீழே சேக்ரம் வெர்டிப்ரால இருந்து வர்ற நர்வ்ஸ் வந்து எங்கே போகுதுன்னா ஜெனிட்டல் ஆர்கன், யூரினரி பிளாடர் இதுக்கு போகுது. இது வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் ப்ளூ கலர் காட்டுறது வந்து லம்பார் லெவல்னு நினைக்கிறேன். இது வந்து தொராக்ஸு, மேலே வந்து இது வந்து கழுத்துக்கிட்ட இருக்கிறது வந்து cervical லெவல் நர்வ்ஸ். ஹார்ட்டுக்கும் 2 டிஃப்ரெண்ட் நர்வ் சப்ளை வருது. அயோட்டாவுக்கு வேறு நர்வ் சப்ளை, சாம்பர்ஸ்க்குலாம் வேறு நர்வ் சப்ளை அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிரைன். லோப்ஸ் எல்லாம் என்னென்ன லோப்ஸு, எது ஸ்பைனல் கார்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் டீட்டெயில் போட்டிருக்கு. இது வந்து ஆக்சான் செல் பாடி. இது ஒரு நல்ல இமேஜ். இதை பற்றி டீட்டெயிலாம் தனித்தனியாக வந்து சின்ன சின்ன வீடியோவாக போடணும். எல்லாமே ஒரே லென்த்தாக போயிட்டே இருக்கும். என்னால் அவ்வளோ பெரிய வீடியோலாம் எடிட் பண்ணி போட முடியாது. ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தான் என்னால் போட முடியும். இது பிரெயின் கட் செக்ஷன், பிரெயின் லெவல். இது வந்து மிட் பிரெயின். இது வந்து ஸ்கேனில் வந்து கட் செக்ஷனில் காட்டுறாங்க, அந்த மாதிரி போகுது. யாருக்காவது பிரெயினில் வந்து கிளாட் இருந்துச்சு, பேஷண்ட்டாக போய் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து கட் செக்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். இது பான்ஸோட கட் செக்ஷன். இது வந்து ஸ்பைனல் கார்டு வந்துருச்சு. எந்த லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதுக்குரிய கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியும். இதை பற்றிலாம் தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் ஒரே டைம் காட்டணும், லாங் ஆகுது வீடியோ. thalamus, hypothalamus, peach color hypothalamus, violet வந்து myelin sheath, ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரெயினோட லேயர், அது அவுட்டர் லேயர். நியூரானோட அமைப்பு, ஸ்ட்ரக்சரல். இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து கிளியாரிட்டியாக இல்லாத ஃபோட்டோவை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். கிளியராக டவுன்லோட் பண்ண விட்டுருக்கேன். அதனால் வந்து என்ன வேர்ட்ஸ்ன்னு தெரிஞ்சு வாசிக்க முடியல என்னால். ஆனால் சர்ச் பண்ணிவிட்டு டீட்டெயில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். இது சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். எந்தெந்த நர்வ்ஸ் எல்லாம் இதாகுது, சப்ளை பண்ணுதுன்னு ஒரு நல்ல கரெக்டான ஒரு
பிக்சர் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னும் ஜூம் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து யூடியூப் வீடியோவில் கிடச்ச ஒரு இமேஜ், அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். இதுவும் யூடியூப் வீடியோவில் கிடச்சது. இதுவும் ஒரே சேம் வீடியோ தான். அந்த வீடியோலேருந்து மெயினான பாயிண்ட்டு மட்டும் நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். பெரிஃபரல் நர்வ்ஸ், இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டு. நம்ம உடம்புல வந்து ஹீட் ரெகுலேட் பண்ணுறதே பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அதோட ஹார்மோனல் செக்ரேஷன், அதோட ஃபங்க்ஷன், that's it. This is the end. Pituitary gland, anterior part and posterior part.